தமிழக சட்டசபை கூட்டத்தொடரை பாமக புறக்கணிக்க முடிவு செய்துள்ளதாக அக்கட்சி எம்எல்ஏ கணேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டசபை இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த 16ஆம் தேதி முதல் நடந்து வருகிறது. இதில் பேசுவதற்கு வாய்ப்பு அளிக்கவில்லை என்று எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்தது. இதையடுத்து இக்கூட்டத்தொடரை புறக்கணிப்பதாக திமுக அறிவித்தது. தொடர்ந்து தேமுதிகவும் தங்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு அளிக்காத காரணத்தால் கூட்டத்தொடரை புறக்கணிக்கிறோம் என்று அறிவித்தனர். இந்நிலையில் வெள்ளியன்று நடந்த கூட்டத்தில் பாமகவுக்கு பேச அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து 2 முறை வெளிநடப்பு செய்தனர். பின்னர் அக்கட்சியின் எம்எல்ஏ கணேஷ்குமார் செய்தியாளரிடம் பேசும்போது தொடர்ந்து பேசுவதற்கு மறுக்கப்படுவதால் பாமகவும் கூட்டத்தொடரை புறக்கணிக்கிறது என்று தெரிவித்தார். அரசு விலையில்லா பொருட்கள் வழங்குவதற்கு டோக்கன் அந்த இஷ்யூ பண்ணிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் வேண்டுமென்றே வந்து குறுக்கீடு செய்து அவரை பணி செய்ய விடாமல் தடுத்தார்கள். தடுத்ததன் விளைவாக அந்த ஊராட்சி மன்ற தலைவர் ஒரு பெண் சுனிதா பாலயோகி என்ற பெண் 5:30 மணி அளவில் மணவாளன் நகர் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க சென்றவரை அங்கேயே அமர வைத்து இரவு 2 மணி வரை அமர வைத்து 2 மணிக்கு அவரை கைது செய்து நள்ளிரவு 2 மணிக்கு அவரை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். திட்டமிட்ட பழிவாங்கல் நடவடிக்கையை அரங்கேற்றி இருப்பதை குறித்து அவையில் பேச வேண்டும், அவையின் கவனத்தை ஈர்த்து பேச வேண்டும் என்று அனுமதி கேட்டேன். அனுமதி மறுத்ததை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சி வெளிநடப்பு செய்திருக்கிறது.